ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப் சினி. இதே நம்ம மூவி உள்ள கில்லர் சூப் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. கில்லர் சூப் 2024 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்புல வெளியான ஒரு காமெடி சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ். அசோக் சௌத்ரி இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நாசர், மனோஜ், பொன்மோகன் மற்றும் பலர் இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பார்த்துடலாம். இந்த வெப் சீரிஸோட ஹீரோயினி அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இப்படி ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம சீரிஸோட ஹீரோயினுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்கும். இந்த விஷயம் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு தெரிய வரும். உடனே அப்செட் ஆயிடுவாங்க. என்னடா அது நம்ம ஒய்ஃப் இப்படி பண்றாங்களே சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அவங்க இறந்துருவாங்க. இப்போ இந்த சூழ்நிலை நம்ம ஹீரோயினி அந்த அவங்களுடைய ஹஸ்பண்டோட இடத்துல அந்த கள்ள தொடர்புல இருந்த அந்த நபரை கொண்டாந்து இதுதான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு காமிப்பாங்க. இப்போ அவங்கள வச்சு என்னென்ன பிளான் பண்றாங்க, இறுதியில அவங்க நினைச்ச மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்களா இல்லையா, இறுதியில என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த சீரீஸோட ஒன்லைன். இப்போ இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். சீரிஸோடைய பாசிட்டிவ்னாவே தமிழ் டப்பிங் தான். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் சூப்பரான ஒரு தமிழ் டப்பிங்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீரிஸில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சீரியஸ் ஃபுல்லாக அவங்க தான் வராங்க. இவங்களை நோக்கி தான் கதை நகருது. காமெடியில் கிளிக்காக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 4 எபிசோடு காமெடியாகவே கொண்டு போயிருக்காங்க. மொத்தமாக ஒரு 8 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடு 1 மணி நேரம் ஓடுது. ஹீரோயின்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது பிளான் பண்ணுவாங்க. இவங்க தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல வேற ஒருத்தர் அந்த கள்ள தொடர்புல இருந்தவங்களை கொண்டாந்து காமிப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன்ல ஓரளவுக்கு எழுதி எடுத்திருக்காங்க. நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு ஹை குவாலிட்டி விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீரிஸோடைய மைனஸை பார்த்துடலாம். சீரிஸோடைய மைனஸ்னாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு காமெடியை கொண்டு போனாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அந்த காமெடியே ஒரு மாதிரியா இருக்கு. பொல்லிங்க அதே மாதிரி காமெடியை கொண்டு வந்துருக்காங்க. அதனால காமெடி வந்து எந்த இடத்துல கிளிக் ஆகல. அது ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது கடைசி 4 எபிசோடு ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் பல இடத்துல ப்ரிடிக்டபிளா இருக்கு. பல சீன்ஸ் ப்ரிடிக்டபிளா இருக்கு. ஏன்னா இதே மாதிரி கதைகள் வந்து ஏகப்பட்டது வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பார்க்காம டீசெண்டா இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப போட்டு விட்டாங்க. ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் ஓடுது. எதுக்குடா இது சிம்பிளான கதை தான், இதுக்கு எதுக்குடா 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா சுத்தி வளைச்சு எங்கெங்கயோ போய் கடைசியா ஒரு கிளைமேக்ஸ் கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் பார்த்தோம்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே கிளைமேக்ஸ் தான். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் சுத்தமா இல்ல. எந்த ஒரு சினிமா லேசியா ஒரு ஃபிளாட்டா கொண்டு போயிட்டாங்க. எங்கேயுமே அந்த எமோஷனல் சென்டிமெண்ட் எதுவுமே டச் ஆகல. அட காமெடியாவது கடைசி வரைக்கும் நல்லா எடுத்துப்பாங்களா இல்ல. நிறைய கேரக்டர், அதாவது இது ஒரு ஆல்மாராட்டா வெப் சீரிஸ். இதை வச்சு நிறைய காமெடி பண்ணலாம். ஆனா எந்த இடத்துலயுமே காமெடி சுத்தமா விடாது. செகண்ட் ஹாஃப் ட்ரை பண்ணனால கண்டிப்பா நல்ல ஒரு எபிசோட வந்திருக்கும். ஆனா இங்க எதுவுமே இல்லை. இந்த வெப்சைட் ஃபேமிலியோட பார்க்கணும். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி சீசன் நிறைய இருக்கு. அதனால ஃபேமிலியை தவிர்த்து முதல்ல இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா சுமாராக இருக்கானா, இந்த வெப் சீரிஸ் ஒன் டைம் வச்சுள்ள நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவியும் சந்திப்போம். உடனே உங்கள் கவி பாரதி.